ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்பவே டேஸ்டான ஆரோக்கியமான கணவாய் மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். இது வரைக்கும் செய்யாதவங்க ஒரு தடவை வாங்கி செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி வாங்கி சமைப்பீங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் கணவாய் மீன் வறுவல். இது நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பெரிய கணவாய் மீன், அதனால பீஸ் போட்டதுக்கு அப்புறமா இப்படி இருக்குது. இதுவே சின்ன கணவாய் மீனாக இருந்துச்சுன்னா ரிங் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். கூடவே 10 பல்லு போல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் பொழுது வீடு முழுக்க அப்படி ஒரு கமகமகமன் வாசனையாக இருக்குங்க. இந்த வாசனையோட இந்த ஃப்ளேவரோட கணவாய் மீனும் சேரும்பொழுது வீடு முழுக்க கமகமன் அப்படி ஒரு வாசனை மனமாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கூடவே 1/4 அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் சேர்த்துருக்கேன். மிளகு பொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொடியாக இருந்தால் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். அடுப்பு ரொம்ப கம்மியான தீயில வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கணவாய் மீன் சேர்த்துக்கலாம். கணவாய் மீன் நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கணவாய் மீனுக்கு இந்த மாதிரி மசாலா கொடுத்து செய்யும் போது இந்த வறுவல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கணவாய் மீன் வறுவலுக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான மசாலாவில் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் இது. கணவாய் மீனை மசாலாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. கணவாய் மீன்லேருந்து நிறைய தண்ணி வெளியாகும். அதுவே இது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். மிதமான தீயில வச்சு வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இதிலிருந்து வெளியான தண்ணியெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சுண்டும் பொழுது எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த லிக்விடி கன்சிஸ்டன்சிலாம் போயிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல பெரட்டல் மாதிரி வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி கடாயிலையும் செய்யலாம் அல்லது குக்கர்லேயும் செய்யலாம். குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் 2-3 விசில் போல் விட்டுக்கோங்க, அதுலேயே நல்லா சூப்பராக வெந்துடும். கடாயில் செய்கிற மாதிரி இருந்தால் மிதமான தீயில வச்சு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இனிமேல் இந்த மீன்லாம் யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு மீன் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் இருக்காதுங்க. கறி சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கணவாய் மீன் சூப் வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க மீனில் சூப்பெல்லாம் கூட வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு. வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.